ஹை காய்ஸ், வெல்கம் டு முப்படை இன்வெஸ்ட் அகாடமி. இப்போ வந்து இந்தியன் ஆர்மிக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜிடி, அதாவது ஜெனரல் டியூட்டிக்கும் ட்ரேட்ஸ்மேன் 8th 10th இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்க இப்படி தான் படிக்க போறீங்க. ஜிடிக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கொடுத்து இப்ப உங்களுக்காண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இதை எடுத்து வந்திருக்கேன். சிலபஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எக்ஸாம்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ் இருக்க போது, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படிங்கிற விதத்துல 100 மார்க் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் ஜிகே அப்படிங்கிற டாபிக்ல உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டினும், ஜெனரல் சயின்ஸ் ஜிஎஸ் அப்படிங்கிற டாபிக்ல உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டினும், மேக்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டினும், ரீசனிங்ல ஒரு 5 கொஸ்டினும் சேர்த்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் 1 hour அப்படிங்கிற விதத்துல உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. இதுல உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்ப நான் இது 50 கொஸ்டின்ல எதை நான் வந்து பெரும்பான்மையா படிச்சு நான் வந்து எல்லாத்தையுமே படிக்கணுமா, எல்லாத்தையும் படிச்சாதான் பாஸ் ஆக முடியுமா, ஸ்பெசிபிக்கா நான் இதை மட்டும் படிச்சா பாஸ் ஆக முடியாதா, இல்ல எனக்கு எல்லாமே வராது நான் இதை படிச்சா பாஸ் ஆக முடியாது அதனால நான் படிக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதனால நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எதை படிச்சா ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? இப்ப இதுல பாருங்க, இப்ப உங்களுக்கு நான் சொல்ற 2 டாபிக் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணலாம். எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் இருக்குல்ல, சாரி இந்த மேக்ஸும் ரீசனிங் இருக்குல்ல, இந்த 2 பார்ட்டை மட்டும் நீங்க உங்க கண்ணை இதுக்குள்ள வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ரெண்டு மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணீங்கனாலே நீங்க எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இதுல மொத்தமா உங்களுக்கு மேக்ஸ்ல 15 கொஸ்டின் இருக்கு. ரொம்ப 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 பேசிக்ல தான் இருக்கும். ரொம்ப பேசிக் லெவல்ல தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் போது ரீசனிங் அதே மாதிரி ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இதுல இருந்து 15 கொஸ்டின் வரப்போகுது, இதுல இருந்து 5 கொஸ்டின் வரப்போகுது. நீங்க எதுல மிஸ் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ இதுல இந்த 5 கொஸ்டின் மிஸ் பண்ணவே கூடாது. ரீசனிங்ல 5 கொஸ்டின் ரொம்ப சோழையா 5 கொஸ்டின் நீங்க ஈஸியா மார்க் வாங்கிட்டு போயிடலாம். இப்ப இந்த 15 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, இதுல நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 12 கொஸ்டின் போட போறீங்க. ஓகேவா? இந்த 12 கொஸ்டின் நீங்க போட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு 12 கொஸ்டின், இதுல 5 கொஸ்டின் சேர்த்து 17 கொஸ்டின், மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 34 மார்க் வரும். சரிங்களா? 17 2 34. இந்த 34 எடுத்தீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க பாஸ் ஸ்டேஜ் போயிருவீங்க. இன்னும் வந்து பாருங்க, இந்த ஜிகேல ஒரு 15 கொஸ்டின், ஜிஎஸ்ல 15 கொஸ்டின், 30 கொஸ்டின் உங்களுக்கு அப்படியே பாக்கி இருக்கு. சரியா? இதுல மிஞ்சி போனா ஒரு 5 கொஸ்டின், இதுல ஒரு 5 கொஸ்டின் சொல்லிட்டு உங்களால ஒரு 10 கொஸ்டின் போட முடியாது. அந்த 10 கொஸ்டின் போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 20 மார்க், கிட்டத்தட்ட 34. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 54 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்ஸ் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த மேக்ஸ் ரீசன் நீங்க படிச்சாலே நீங்க ஈஸியா கிளியர் பண்ணலாம். சரிங்களா? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிகேக்கும் ஜிஎஸ்க்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் செட் புக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், நீங்க அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீசனிங் புக் ரெடி பண்ணிடுவோம். மேக்ஸ் புக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் செட் ரெடி பண்ணிடுவோம். நீங்க அதையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுத்துலயுமே நமக்கு புக் அவைலபிளா இருக்கு, நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இதை மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டேன், இந்த மேக்ஸ் ரீசனிங்க நீங்க ரொம்ப கிளவரா படிச்சீங்கனாலே அதுல நீங்க ஃபுல் மார்க் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜிகேவும் ஜிஎஸ்சியும் ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு 5 மார்க் வச்சுக்கிட்டு கூட நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ணலாம். பிசிக்கலுக்கு உங்களுக்கு தேவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ல நீங்க 85 90 எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க அவ்வளவு எடுத்து என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தேவை பிசிக்கல் செகண்ட் ஸ்டேஜுக்கு நீங்க போகணும். அதான் உங்களுக்கு தேவை. அதுக்கு இது போதுமானது. சரிங்களா? வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது ஏத்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோல ஆன்சர் சொல்றேன். தேங்க்யூ.